ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். ஆடி மாதம் பிறந்துருச்சு. இன்றைக்கி வளையல் வச்சு 2 மாடலில் எப்படி மாலை கோக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் கொஞ்சம் வளையல் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நூல் 4 பீஸாக எடுத்துருக்குறேன். மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அது மாட்டுறதுக்காக மாலை. இப்போ நான் 2 கலர் நூல் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக நீங்கள் ஒரே கலரில் 4 பீஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வளையல் அடியில் வச்சு அடி வழியாக நூலை கொடுத்துட்டு அந்த மேலே ஒரு கேப் வி மாதிரி இருக்கும், அது வழியாக விட்டு இழுக்கணும். இப்போ செகண்ட் அது போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், வளையலை அடியில் வச்சுக்கிறீங்க. மேலே 2 பக்கமும் 2 நூலாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பச்சை கலர், அந்த பக்கம் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நடுவில் உள்ள கேப் வழியாக அந்த நூலை 4 நூலையும் ஒன்றா கொடுத்து இழுக்கணும். அவ்வளோதான். வளையலை நல்லா கிட்ட நெருக்கமாக கையில் பிடிச்சிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை 2 சைடு 2 நூலாக பிரித்து எடுத்துக்கிட்டு நடு வழியாக இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அது வழியாக நூலை கொடுத்து 4 நூலையும் ஒன்றா கொடுத்து எடுக்கிறீங்க. பாருங்கள், அழகாக ஜடை பின்னல் மாதிரி வரும். இப்போ ஆடி மாதம் அம்மனுக்கு மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். பாருங்கள், ஜடை பின்னல் மாதிரி வரும். இது நீங்கள் எவ்வளோ வளையல் கோத்தாலும் கொஞ்சம் வளையல் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னொரு மாடல் இருக்குது, அந்த மாடலில் வளையல் கோத்தோன்னா கொஞ்சம் வளையல் கோத்தாலே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வி ஷேப்பில் வச்சு அந்த 2 கேப்பில் அடி வழியாக அந்த 4 நூலையும் கொடுத்து எடுக்கிறோம். பாருங்கள், ஜடை பின்னல் மாதிரி இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாடலில் பின்னி கொடுத்தீங்கன்னா இது 101 வளையல் வச்சு நேற்று வெள்ளிக்கிழமை வளையல் வச்சு நேற்று பின்னி கொடுத்தது. இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மாடல். அதே மாதிரி ஒரு வளையலை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமே வளையலை அடியில் வச்சு வளையலை நூலை மேலே ஒரு சுற்றி எடுக்க வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்க கூட இந்த சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாடல் வளையல் செய்வாங்க. ரொம்ப அவசரம் அர்ஜெண்ட்டாக பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது பின்னுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், வளையலை மேலே வச்சு நூலை ஒரு சுற்றி எடுக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் வளையல் இருந்தாலே மாலை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். வளையலை வச்சு மேல் வழியாக நூலை ஒரு சுற்றி எடுக்க வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க கொடுத்தா கூட அழகாக செய்வாங்க. பாருங்கள், இதை நான் முன்னாடி செஞ்சு வச்சது வேறு ஒரு கலரில் பண்ணியிருக்கிறேன். க்ரீன் கலர் நூலில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.